கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு செய்யலாம் வாங்க. இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்காய், 3 உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி 3. சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் தான். நான் குக்கரில் 5 விசில் விட்டு மட்டன் வந்து நல்லா வேக வச்சுருக்கேன். வானலில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போதும். பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, இலை அது எல்லாமே போட்டுட்டு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு, பெருஞ்சீரகம் இது எல்லாமே போட்டு தாளிச்சிக்க வேண்டியதான். பெருஞ்சீரகம் போட்ட உடனே வெங்காயம் போட்டுக்குங்க. பெருஞ்சீரகம் கருகக்கூடாது. கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. போட்டோடனே வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். இந்த குழம்புல பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலா கம்மியாக இருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த தீபாவளி டைமில் பார்த்திங்கன்னா எண்ணெய் பலகாரம் எல்லாமே நம்ம நிறையா செஞ்சு சாப்பிடுவோம். இந்த குழம்பு வச்சு டேஸ்ட் பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். லைட்டாக தான் இருக்கும், சீக்கிரமாக செரிமானம் ஆகும். டக்குன்னு வச்சிடலாம். நம்மளுக்கு தீபாவளி டைமில் நிறையா வேலை இருக்கும். நீங்கள் வெங்காயம் தக்காளி போட்டோடனே இஞ்சி பூண்டு போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு நல்லா வதக்க வேண்டியதான். வதக்கிட்டு பச்சை மிளகா போட்டுக்க வேண்டியதான். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டு வதக்க வேண்டியதான். வதக்கிட்டு நல்லா வதக்கிங்க. கல்லுப்பு போட்டுக்குங்க. கல்லுப்பு தான் குழம்போட டேஸ்ட்டே கொடுக்கும். சால்ட்டு போடுறது இருந்தாலும் போட்டுக்கலாம். எங்கள் மாமியார் வைக்கிற குழம்புலேயே எனக்கு பிடிச்ச குழம்பு என்னென்னா மட்டன் குழம்பு தான். அப்படியே உங்களுக்கு இதுதான் மசாலா கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழம்பு சாப்பிட்லாமா குடிக்கலாமான்ற மாரி இருக்கும், அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு அடிச்சிக்க முடியாது. வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்க வேண்டியதான். கல்லுப்பு நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா குழம்பு கொதிக்க வைக்கக்குள்ளே கறிக்க ஆரம்பிச்சிடும். மொத்தமாக போட்டிங்கன்னா குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே கல்லுப்பு தான். நீங்கள் கல்லுப்பு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சமையலில் சேர்த்து பழகி பாருங்கள். சால்ட்டு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நாங்கள் கல்லுப்பையே யூஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு அதுதான் டேஸ்ட்டு நல்லா இருக்க மாரி இருக்குது. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இல்லை உப்பு அதிகமாக போட்டிருக்காங்க, உங்களுக்கு திட்டம் தெரியும், நீங்கள் கம்மியாக போட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் அப்புறம் கூட செக் பண்ணி போட்டுக்கலாம். அவங்களுக்கு உப்பு திட்டம் தெரியறதுனால உங்களுக்கு மொத்தமாக போட்டிருக்காங்க. மிளகாத்தூள் போட்டுக்குங்க. குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கிறாங்க. நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு இல்லைன்னா நீங்கள் தனியாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் நீங்கள் கார மிளகாத்தூள் சேர்த்து போட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் போட்டாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க. நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்போம், அதனால் தண்ணி கொஞ்சம் தளரமாகவே விட்டுருக்காங்க. ஏன்னா கறி தண்ணி வேறு ஊற்றுவோம், அதுவும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டுக்குங்க. ஏன்னா நறுக்குன்னு இருக்கும் வதக்குள்ளே. முருங்கைக்காய் போட்டு வதக்கலாம், ஆனால் உருளைக்கிழங்கு போட்டு வதக்கினீங்கன்னா நறுக்குன்னு ஆகிடும். இப்படி போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நாங்கள் தோலோடு தான் போடுவோம், தோலோடு போட்டாலும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டு. மூடி வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துட்டு அப்புறம் நல்லா கொதிச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் மட்டன் போடணும். தண்ணியோடு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுட்டு அந்த மட்டனை இந்த தண்ணியோடு சேர்த்துக்குங்க. ஏன்னா முன்னாடியே போட்டிங்கன்னா உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அது நறுக்கு இருக்கும், கறி வேகாமல் இருக்கும். அரைக்க வேண்டிய மசாலா பார்த்துக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம், 4 முந்திரி பருப்பு. தேங்காய் அதிகமாகவும் பொட்டுக்கடலை கம்மியாகவும் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கசகசா சேர்த்து அரைக்கிறது நல்லா அரைக்குங்க. நான் அரைக்கலை, இவ்வளோ தான் மசாலாவே. இது போட்டு நீங்கள் அரைச்சிட்டு குழம்பு நல்லா கொதித்து வரணும். இந்த கறியும் நம்ம மிளகாத்தூள் எல்லாமே போட்டுக்கோம் இல்லையா, அதையும் நல்லா கொதித்து வந்துட்டு அப்புறமேட்டா நீங்கள் அரைச்ச மசாலா போட்டு ஊற்றி நல்லா கொதித்து வந்தவுடனே நம்ம அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சிருச்சு. இறக்கி வச்சோன்னா போதும். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது தண்ணியாக தான் இருக்கும் குழம்பு, அதுதான் டேஸ்ட்டாக இருக்குமே. நான் கூட நினைப்பேன் இதில் கட்டியாக கூட இல்லை குழம்பு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு.
இதில் ஒன்றுமே அவங்க யூஸ் பண்ணலை. அந்த முருங்கைக்காய், அந்த மட்டனில் தான் இருக்குது டேஸ்ட்டு. நம்ம மசாலா அதிகமாக போட்டே நமக்கு குழம்பு ஃபுல்லாக மசாலா வாடை தான் அடிக்கும். மட்டனோட டேஸ்ட்டே நம்மளுக்கு தெரியாது. இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு ஹெவியாகவும் இருக்காது. கம்மியான மசாலாவில் கிராமத்து ஸ்டைலில் உங்களுக்கு வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதகம் போட்டு மட்டன் குழம்ப வச்சு பாருங்கள். தீபாவளிக்கு இந்த குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வேலையும் டக்குன்னு முடியும். நம்ம ஹெவியாக வேலை செய்வோம். இந்த டைமில் வந்து நீங்கள் இதுமாரி வச்சு பாருங்கள். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.